நீங்கள் மோனாலிசா பற்றி கேட்டிருப்பீர்கள் அல்லவா? அந்த சிறிய ஓவியம், ஆனால் உலகம் முழுவதும் அனைவரும் அதை அறிவார்கள். ஆனால் கேள்வி என்ன தெரியுமா? அது ஏன் இவ்வளவு பிரபலமாயிருக்கிறது? எல்லோரும் ஏன் அதை பற்றி பேசுகிறார்கள்? மேலும் அதன் மதிப்பு எவ்வளவு தெரியுமா? மோனாலிசா மதிப்பிட முடியாதது. ஆம், எவ்வளவு பணம் கொடுத்தாலும் அதை வாங்க முடியாது. ஆனால் ஏன்? அதில் என்ன சிறப்பு? இதுதான் இன்று நாம் பார்க்க போகும் ரகசியம். 1503ஆம் ஆண்டுக்கு பயணம் செய்வோம். அப்போது லியோனார்டோ டா வின்சி என்ற ஒரு மனிதர் வாழ்ந்தார். அவர் சாதாரண ஓவியர் அல்ல, அவர் ஒரு அற்புதமான மேதை. அவர் ஓவியர், விஞ்ஞானி, பொறியாளர், கட்டிட நிபுணர், வரைபட வடிவமைப்பாளர், மனித உடல், நட்சத்திரங்கள், தாவரங்கள், பழங்கால உயிரினங்கள் எல்லாவற்றையும் ஆய்வு செய்தவர். லியோனார்டோ இந்த ஓவியத்தை வரைவதற்கே 14 ஆண்டுகள் எடுத்தார். அதில் 12 ஆண்டுகள் அவர் அதனுடைய சிரிப்பை மட்டும் வரைந்தார். என்றால் நம்ப முடியுமா? ஆம், அந்த சிரிப்பு ஒரே நேரத்தில் மகிழ்ச்சியானதாகவும் மர்மமாகவும் தெரியும். நீங்கள் எந்த கோணத்தில் பார்ப்பீர்களோ அதன்படி அவளது முகம் மாறுகிறது. இதுதான் அந்த ஓவியத்தின் மாயம். மோனாலிசா ஓவியத்தில் ஒளி மற்றும் நிழல்களின் பயன்பாடு மிகவும் சிறப்பாக உள்ளது. ஓவியத்தின் வெளிச்சமான பகுதிகளின் வழியாக ஓவியர் முகத்தின் அமைப்பை வலுவாக வெளிப்படுத்துகிறார். மேலும் நிழல்கள் முகத்தின் சிறப்பு அம்சங்களை மறைக்கின்றன. மோனாலிசா ஓவியத்தில் தொலைநோக்கு நுட்பம் பயன்படுத்தப்பட்டுள்ளது. இந்த ஓவியத்தை தொலைவிலிருந்து பார்க்கும் பார்வையாளர்களுக்கு அருகில் இருப்பது போல் தோன்றச் செய்கிறது. இது ஓவியத்தின் ஆழத்தை மேம்படுத்துகிறது மற்றும் பார்வையாளர்களை ஓவியத்தின் பால் ஈர்க்கிறது. யார் இந்த மோனாலிசா? யாருக்கும் நிச்சயமாக தெரியாது. சிலர் கூறுவது அவள் லீசா ஜெரால்டினி, ஒரு பணக்கார வணிகரின் மனைவி என்றும், மற்றவர்கள் அவள் ஒரு கற்பனை பெண் என கூறுகிறார்கள். மிக வித்தியாசமான கோட்பாடு ஒன்று கூட உண்டு. சிலர் லியோனார்டோ தன்னை பெண்ணாக நினைத்து வரைந்ததாக கூறுகிறார்கள். இந்த ஓவியத்தின் மர்மங்கள், நீங்கள் எந்த திசையில் நின்றாலும் அவள் உங்களை பார்த்து கொண்டிருப்பது போல் தோன்றும். அந்த ஓவியத்தின் பின்னணி ஒரு உண்மையான இடம் அல்ல, கனவு உலகம் போல தோன்றும். அவளின் சிரிப்பு மகிழ்ச்சியா, சோகமா, ரகசியமா? யாருக்கும் தெரியாது. நிறைய மக்கள் மோனாலிசாவின் புன்னகையில் நிறைய மர்மங்களை கண்டறிந்துள்ளனர். ஏனெனில் உதட்டில் புன்னகை இருந்தாலும் அவரது கண்களில் ஒருவித சோகம் தெரிகிறது. எனவேதான் இவரது இந்த புன்னகை சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. அவளது கண்களில் எழுத்துகள் இருப்பதை சில விஞ்ஞானிகள் எக்ஸ்ரே பரிசோதனையில் கண்டறிந்தனர். மேலும் சில ஆய்வாளர்கள் மோனாலிசாவின் ஓவியத்தை ஆராய்ந்ததில் இந்த ஓவியம் லியோனார்டோவின் அம்மாவான கேத்ரீனா டா வின்சி-ஐ வைத்து வரையப்பட்டது என்று சொல்கிறது. சில வரலாற்று ஆசிரியர்கள் மோனாலிசா ஆண் மற்றும் பெண் கலந்த கலவை என்று கூறியுள்ளனர். ஏனெனில் லத்தீன்